எந்த மாதிரியான எடிட்டிங் தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அஜித் சார் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பிக்சார்ட் ஆப்பை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒயிட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோவில் போகிறோம். ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு அடுத்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று எடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோ ஒன்று கொடுங்க. க்ரோப் போங்க. அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிட்டு அடுத்து ஆட் ஃபோட்டோ உள்ளே போங்க. திருப்பியும் உள்ளே போய்ட்டு இந்த ஃபோட்டோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், லைட்டாக க்ராப் பண்ணிங்க. அதை நம்மளுக்கு தேவையானது அஜித் சார் மட்டும்தான். டிக் ஆப்ஷன் கொடுங்க. திருப்பி கட் அவுட் ஆப்ஷன் உள்ளே போங்க. பர்சனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இருந்தாலும் கரெக்டாக தான் கட்டாக இருக்கும். அடுத்து லைட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இரேஸ் வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சைடில். இப்போ நான் கொடுக்குற மாதிரியே அதே மாதிரியே கொடுங்க. லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இரேசர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுங்க. அடுத்து லைட்டாக ஃபோட்டோ ஜூம் பண்ணி சைடில் வச்சுட்டு அடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுங்க. நம்ம அஜித் சார் கூட எந்த ஃபோட்டோவை உங்களுடைய ஃபோட்டோ எதை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோட்டோ வச்சு டெமோ காமிக்கிறேன். இப்போ க்ராப் பண்ணிங்க. என் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ ஹெச்டியாக இல்லை. ஹெச்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பி கட் அவுட் ஆப்ஷனில் போங்க. பர்சனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஃபுல்லாக கட் ஆகிருக்கான்னு தெளிவாக பார்த்துங்க. பார்த்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுங்க. திருப்பி ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி சைடில் வைங்க. சைடில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணுங்கள். மேலே பாருங்கள், லைட்டாக ஏதோ கருப்பு கலரில் ஷேடோ தெரியுது. இரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹார்ட்னஸை கம்மி பண்ணி சைஸை கொஞ்சம் லைட்டாக அதிகரித்து மேலே லைட்டாக நான் அலைக்கிற மாதிரியே டிக் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் தள்ளின மாதிரி வைங்க ஃபோட்டோவை. அந்தளவுக்கு செட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுவேன், லைட்டாக இந்த பக்கம் தள்ளின மாதிரி வைங்க. லெஃப்ட் சைடு லைட்டாக தள்ளின மாதிரி வச்சுங்க. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு லைட்டாக மூட் ஒன் கொடுத்து பாருங்கள். மூட் ஒன் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா ஃபோட்டோ நம்மளுடைய ஃபோட்டோ மேலே தெரியுது. அதுமாதிரி தெரியக்கூடாது. திருப்பி நான் மூவ் அப்பே கொடுக்குறேன். என்னுடைய ஃபோட்டோ மேலே இருக்க மாதிரி செட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். அப்படியே டிக் ஆப்ஷன் கொடுங்க. மேலே அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி கேலரி கொடுத்தா கேலரியில் சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.